நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 10 பொறுத்த வரைக்கும் இது எல்லாருமே ரொம்பவே எதிர்பார்ப்போட பார்த்து ரசிச்ச இது வரைக்கும் இல்லாத வகையில் நடத்தப்பட்ட முருகன் பாடல்கள் சுற்று ரொம்பவே பிரம்மாண்டமா வெற்றிகரமா முடிவடைஞ்சிருக்கு. இத பக்தி பாடல்களை செம்ம சூப்பரா பாடி அசத்துற வேல் முருகன், வி.எம். மகாலிங்கம், லெஜெண்டரி நடிகைகளான வடிவுக்கரசி மற்றும் நளினி அவர்கள்லாம் சிறப்பு விருந்தினர்களா வந்து வேற லெவல்ல கொண்டு போயிருந்தாங்க. இந்த நிலையில இந்த ஜூனியர் 10ல நம்ம எல்லாருக்கும் ரொம்பவும் பிடிச்ச நசரீன், சாரா ஸ்ருதி, காயத்ரி, ஆதியா அவங்களுக்குலாம் என்ன நிலைமை வந்தது, நடுவர்களுடைய முடிவால யாரெல்லாம் வெற்றி பெற்று பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அவார்டு வாங்கியிருக்கா, யாரெல்லாம் தோத்து போய் இந்த ஷோ விட்டு வெளியே போயிருக்காங்கன்றத இப்ப பார்க்கலாம். நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 10 பொறுத்த வரைக்கும் இது இருக்க குழந்தைகள் எல்லாருமே முருகன் பாடல்களை எடுத்த செம்ம சூப்பரா பாடி அசத்தி இருந்தாலும் அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன்னு ரொம்பவே பக்திமயமா அற்புதமா பாடி அசத்தின லயவர்ஷினி மற்றும் அழகான பழனிமலை ஆண்டவன் ரொம்பவே அற்புதமா பாடி அசத்தின ஜோஷிகா இவங்க ரெண்டு பேருக்கும் கலர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து 5000 கிஃப்ட் வவுச்சரும் கொடுத்திருக்காங்க. அதன் பிறகு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஸ்பெஷலா கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சோனி அல்ட்ரா ஸ்மார்ட் டவர் ஸ்பீக்கரை 3 பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த குழந்தைகளுக்கு பரிசா கொடுத்திருக்காங்க. அந்த வகையில இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்களாவும் டிஎம்எஸ் அவர்கள் பாடிய உள்ளம் முருகுதையான்ற முருகன் பாடல சாம சூப்பரா பாடி அசத்தின நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட்டான சாரா ஸ்ருதிக்கும் ஜெயலலிதா சிவகுமாரனுடைய கந்தன் கருணை படத்துல கேவி மகாதேவனுடைய இசையில சுஷிலாமா பாடிய திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால்ன்ற மெகைட்டான பாடல சாம சூப்பரா பாடி அசத்தின காயத்ரிக்கும் மற்றும் திருவிளையாடல் படத்துல கேவி மகாதேவனுடைய இசையில ஔவையாரா வந்து கேபி சுந்தரம்பாள் மாறிய பலம் நீயப்பான்ற பாடல எடுத்து சூப்பரா பாடி அசத்தின நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஆதியாக்கும் இந்த பரிசு வழங்கப்பட்டிருக்கு. இந்த முருகன் பாடல்கள் சுற்றுல வெற்றி பெற்ற எல்லா குழந்தைகளும் வாழ்க்கையில மேலும் பெரிய லெவல் அடையிறதுக்காக எங்களுடைய தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். மேலும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட்டான நஸ்ரீன் அவர்களுக்கு எந்த ஒரு பரிசுமே வழங்கப்படல. அது போல இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் முருகன் ஸ்பெஷல் ரவுண்ட்ன்ற காரணத்தினால நடுவர்கள் எல்லாருமே எந்த ஒரு எலிமினேஷனுமே இல்லைன்ற சந்தோஷமான செய்தியை சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் 10ல இந்த வாரம் நடந்த முருகன் பாடல்கள் சுற்றுல இதனுடைய நடுவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருமே பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸையும் பரிசையும் கரெக்டா கொடுத்திருக்காங்களா இல்லையா, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதையும் அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ்ல ஒவ்வொரு வாரமும் அற்புதமா பாடி அசத்துற திறமையான குழந்தைகள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாருன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.